Hello friends, welcome back to our channel வெண்ணிலா சமையல். பருப்பு குழம்பு எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. grams தோரம் பருப்பு வாஷ் பண்ணிட்டு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் 1/2 tablespoon, பூண்டு 3 பல், பச்சை மிளகாய் 2, சின்ன வெங்காயம் 1/2 கப், தக்காளி 1 பொடியாக நறுக்கியது, பெருங்காயம் 1/4 டேபிள்ஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், தண்ணீர் தேவையான அளவு, நெய் 1/2 டேபிள்ஸ்பூன். லிட் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 விசில்ஸ் நல்லா வேகட்டும். பருப்பு நல்லா வெந்துருச்சு. ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதிலே சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ புளி கரைசலை இதில் சேர்த்துக்கலாம். பருப்பு குழம்புக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துக்கோங்க. பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காய்ந்த மிளகாய் 3 சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. கருவேப்பிலை தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. பருப்பு குழம்புல நம்ம தாளித்து வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வெண்ணிலா சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.